ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஒரு பேங்க்கை எப்படி எவாலுவேட் பண்ணலாம், எது சிறந்த பேங்க், இந்த காசா ரேஷியோ, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, நிம்ஸு, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், அப்படி இப்படின்னு நிறைய ரேஷியோஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த ரேஷியோஸ்லாம் என்னென்ன, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக எப்படி ஒரு சிறந்த பேங்க்கை கண்டுபிடிக்கலான்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோஸ் எல்லாம் வச்சு எப்படி ஒரு நல்ல பேங்க்கை ஃபஸ்ட்டே ஐடென்டிஃபை பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். காசானா என்ன? ரொம்ப சிம்பிள். சிஏனா கரண்ட் அக்கவுண்ட், எஸ்ஏனா சேவிங்ஸ் அக்கவுண்ட். இப்போ இந்த காசா ரேஷியோவை புரிஞ்சுக்க நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட போவோம். ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு ரா மெட்டீரியல் என்ன? ரைஸ். அதே மாதிரி இந்த பேங்க்ஸ்க்கு ரா மெட்டீரியல் என்னன்னா பணம். ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் அவங்க ரைஸை எந்த அளவுக்கு லோ காஸ்ட்டில் ப்ரொக்யூர் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகம். அதே மாதிரி இந்த பேங்க்ஸ் எந்த அளவுக்கு லோ காஸ்ட்டில் பணத்தை ப்ரொக்யூர் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகம். சப்போஸ் உங்கள் பணத்தை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டிங்கன்னா அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் 7-8% இருக்கும். இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அதே பணத்தை நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சிங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 3-3.5%, விச் இஸ் வெரி லோ. இன்னும் சூப்பர் என்னன்னா, நீங்க அந்த பணத்த கொண்டு போய் கரண்ட் அக்கவுண்ட்ல வச்சீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டே தர தேவையில்ல. விச் இஸ் பேசிக்கலி ஃப்ரீ ரா மெட்டீரியல் ஃபார் தி பேங்க். ஸோ ஒரு பேங்க் எந்த அளவுக்கு இந்த கரண்ட் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்டோட டெபாசிட் அதிகமா வச்சிருக்கோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட் கம்மின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த காசா ரேஷியோவை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, கரண்ட் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட் டெபாசிட்ஸ் டிவைடட் பை டோட்டல் டெபாசிட்ஸ் இன்டூ 100. சப்போஸ் பேங்க்கு கிட்ட டோட்டலா 100 கோடி ரூபா டெபாசிட் இருக்கு. அதில் 45 கோடி சேவிங்ஸ் அக்கௌண்ட்லையும் கரண்ட் அக்கௌண்ட்லையும் இருக்கு. ஸோ காசா ரேஷியோ 45%. இந்த காசா ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஹையர் தி காசா ரேஷியோ பெட்டர் ஃபார் தி பேங்க்ஸ். பட் நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கணும்னா 40% மேலே காசா ரேஷியோ இருந்தாலே அது ஒரு நல்ல பேங்க்குன்னு சொல்லலாம். ஒரு பேங்க்கோட மெயின் பிஸ்னஸ் என்ன? லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் டெபாசிட் வாங்கி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லோன் கொடுக்கறது தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு பேங்க்கு 100 கோடி ரூபா டெபாசிட் வாங்குது. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 6%. ஸோ 6 crores எவ்ரி இயர் கஸ்டமருக்கு கொடுக்கணும். அதே 100 கோடியை வச்சு 10%க்கு லோன் கொடுத்தாங்கன்னா பேங்க்குக்கு 10 crores எவ்ரி இயர் வரும். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க. 10 crores மைனஸ் 6 crores விச் இஸ் 4 crores. அதுதான் இந்த பேங்க்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்னன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் earned மைனஸ் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். இந்த என்ஐஐ குவார்டர் ஆன் குவார்டர் க்ரோ ஆகிட்டே இருக்கான்னு பார்க்கணும். அப்படி க்ரோ ஆச்சுன்னா பேங்க்கோட கோர் பிஸ்னஸ் க்ரோ ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வெறும் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் பார்த்தாது, நம்ம நிம்ஸும் பார்க்கணும். நிம்ஸ் இஸ் நத்திங் பட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். இதை ஒரு நார்மல் பிஸ்னஸோட கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு நார்மல் பிஸ்னஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸை எந்த மார்ஜினில் செல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு பேங்க் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக அவங்களோட லோன்ஸை டிஸ்பர்ஸ் பண்ணுறாங்கன்னு இந்த நிம்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நிம்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் டிவைடட் பை ஆவரேஜ் ஏர்னிங் அசெட்ஸ் இன்டூ 100. இந்த நிம்ஸோட ஐடியல் ரேஞ்ச் என்னன்னா 3.5 to 4.5% இருந்தாலே இது ஒரு நல்ல ரேஞ்ச். பட் பாயிண்ட் டு நோட், இந்த நிம்ஸ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் 5-6% இருக்குன்னா அது பேங்க்குக்கு நல்ல விஷயம்தான். ஆனால் இவங்க அதிக ரிஸ்க் எடுத்து கடன் கொடுக்குறாங்களான்னு நம்ம செக் பண்ணணும். அதனால அவங்களோட நிம்ஸ் ஏறுதான்ட்டு தெரியணும். ஒரு பேங்க்கு லோன் கொடுக்குறாங்க, அது அந்த பேங்க்குக்கு அசெட். அந்த லோனை வாங்குறவங்களுக்கு அது லயபிலிட்டி. அந்த லோனை வாங்கினவர் கரெக்ட் டைமில் இஎம்ஐயோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ கட்டிக்கிட்டு இருந்தா பிரச்சனையே இல்லை, பேங்க்கும் எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகும். ஆனால் சப்போஸ் அந்த லோனை வாங்கினவர் கட்டலைன்னா 90 டேஸ்க்கு அப்புறமா அதை நான் பர்ஃபார்மிங் அசெட்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இந்த நான் பர்ஃபார்மிங் அசெட்டை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்மக்கிட்ட ஒரு அசெட் இருக்குது, அதுலேருந்து நம்மளுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கணும். அந்த வருமானம் 90 டேஸ்க்கு வரலன்னா, அதாவது இஎம்ஐ 90 டேஸ்க்கு வரலன்னா அதை நான் பர்ஃபார்மிங் அசெட்னு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இந்த நான் பர்ஃபார்மிங் அசெட்டை 2 விதமாக டிக்ளேர் பண்ணுவாங்க, ஜிஎன்பிஏ, என்என்பிஏ. இந்த ஜிஎன்பிஏ அதாவது கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்டை டோட்டல் டேமேஜ் டு தி பேங்க்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு பேங்க் 100 கோடி ரூபா கடன் கொடுத்துருக்காங்க, லோன் கொடுத்துருக்காங்க, அதில் 5 கோடி திருப்ப வரலன்னா இந்த ஜிஎன்பிஏ 5%. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஜிஎன்பிஏ 5%, ஆனால் நெட் என்பிஏன்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் த ரியல் பெயின். இந்த பேங்க்ஸ் எல்லாரும் பேட் லோன்ஸை ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா எல்லாரும்லாம் கட்ட மாட்டாங்க.
ஸோ ப்ராஃபிட்ல ஒரு பங்கை சேஃப்டியா சைடில் ஒதுக்கி வச்சிருவாங்க. அதுக்கு பேரு ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கிராஸ் என்பிஏ 5% 5 crores இருக்குன்னா இந்த ப்ரொவிஷன்ஸ்ல ஒரு 2 crores கழிச்சிட்டு நெட் என்பிஏ 3 crores அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா நெட் என்பிஏ இஸ் ஈக்குவல் டு கிராஸ் என்பிஏ மைனஸ் ப்ரொவிஷன்ஸ். இந்த ஜிஎன்பிஏ நெட் என்பிஏலாம் எவ்வளோ இருக்கணும்னு கேட்டிங்கன்னா லோவர் தி பெட்டர். அதாவது ஜீரோக்கு எவ்வளோ கிட்ட இருக்கோ அவ்வளோ அந்த பேங்க்குக்கு நல்லது. ஒரு பெஞ்ச் மார்க்காக சொல்லணும்னா ஜிஎன்பிஏ 3க்கு கீழே இருக்கணும். நெட் என்பிஏ 1% கீழே இருந்தால் இது ஒரு நல்ல பேங்க் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் ஒரு பேங்க்குக்கு ஜிஎன்பிஏ அதிகமாயிட்டு இருக்கு, 5% தாண்டுது, நெட் என்பிஏவும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க ப்ரொவிஷன்ஸும் பண்ணல, அவங்க கொடுத்தது எல்லாமே பேட் லோன்ஸாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த பேங்க் பக்கமே போகக்கூடாதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். குளோபலி பேங்கிங் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகக்கூடாதுன்னு சுவிட்சர்லாண்டில் பேசல்னு ஒரு சிட்டியில் எல்லாரும் சேர்ந்து ஒரு நார்ம்ஸ் கிரியேட் பண்ணாங்க. அந்த நார்ம்ஸ்க்கு பேர் பேசல் நார்ம்ஸ். இந்த பேசல் நார்ம்ஸில் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறது பேசல் 3 நார்ம்ஸ். அதில் ஒரு முக்கியமான நார்ம் தான் இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. இந்த பேசல் நார்ம்ஸ் படி ஒரு பேங்க்கு எந்த அளவுக்கு ரிஸ்கியாக லெண்ட் பண்ணலாம், அந்த ரிஸ்கியாக லெண்ட் பண்ண அவங்களுக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவை அப்படின்னு எல்லாத்தையும் இந்த நார்ம்ஸ் டிஃபைன் பண்ணுது. இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. டயர் 1 கேபிட்டல் பிளஸ் டயர் 2 கேபிட்டல் டிவைடட் பை ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் இன்டூ 100. இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ சிஏஆரை புரிஞ்சுக்க இந்த காம்பனன்ட்ஸ்லாம் என்னன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். டயர் 1 கேபிட்டல் என்னன்னா நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஈக்விட்டி அமௌண்ட், அப்புறம் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ், ரிசர்வ்ஸ், இதெல்லாம் டயர் 1 கேபிட்டல். டயர் 2 கேபிட்டல் என்னன்னா அவங்களோட ப்ரொவிஷன்ஸ், அப்புறம் அவங்க கிட்ட ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்து மதிப்பு ஏறு இருந்ததுன்னா அதெல்லாம் டயர் 2 கேபிட்டல்ல வரும். இந்த ரிஸ்க் வெயிட்டட் அசெட் என்னன்னா இந்த பேங்க்ஸ் கொடுக்குற எல்லா லோன்ஸ்க்கு பின்னாடியும் ஒரு ரிஸ்க் அசைன் பண்ணுவாங்க. அது என்னன்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ ஒரு பேங்க்கு கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்கி கவர்மெண்ட்டுக்கு லோன் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ரிஸ்க் 0, ஏன்னா கவர்மெண்ட் டிஃபால்ட் ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை. ஹவுசிங் லோனுக்கு ரிஸ்க் 50%ன்னு வச்சுக்கலாம், ஏன்னா டிஃபால்ட் ஆனாலும் நம்மக்கிட்ட வீடு பேக்கப்க்கு இருக்குது, அதை வச்சு பணத்தை ரெக்கவர் பண்ணிடுவாங்க. பட் பர்சனல் லோனுக்கு ரிஸ்க் 100%, ஏன்னா அந்த ஆள் கட்டாமல் போயிட்டா அவங்களோட பணம், பேங்க்கோட பணம் காலி. இப்போ இந்த ரிஸ்க் வெயிட்டட் அசெட்லாம் வச்சு நம்ம சிஆர் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ பாருங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்க, பேங்க்கு கிட்ட டயர் 1 பிளஸ் டயர் 2 கேபிட்டல் 15 crores இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேங்க்கு கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஒரு 30 crores வாங்கியிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ்க்கு ரிஸ்க் 0. ஸோ 30 into 0, 0 crores தான் அவங்களுக்கு ரிஸ்க் வெயிட்டட் அசெட். 40 கோடி ஹவுசிங் லோன் கொடுத்துருக்காங்க, 50% ரிஸ்க்குன்னு சொன்னேன். ஸோ 40 into 50%, 20 crores ரிஸ்க் வெயிட்டட் அசெட். பர்சனல் லோனோட ரிஸ்க்கு 100%. ஸோ 30 crores பேங்க் கடன் கொடுத்துருக்காங்க, 30 crores அப்படியே ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ல வரும். ஸோ இப்போ கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ கால்குலேஷன் பாருங்க. 15 crores கேபிட்டல், 50 crores ரிஸ்க் வெயிட்டட் அசெட், அதாவது 20 ஃப்ரம் ஹவுசிங் லோன், 30 ஃப்ரம் பர்சனல் லோன், 0 ஃப்ரம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இன்டூ 100, which is nothing but 30% கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பேங்க்குக்கு நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க கிட்ட இனஃப் கேபிட்டல் இருக்கு, ஸோ ரிஸ்க் எடுத்து லோன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ growth இருக்கும். நம்ம இந்தியன் ஆர்பிஐ ஒரு ரூல் வச்சிருக்காங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு சிஏஆர் 9% இருக்கணும், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்க்கு 15% சிஏஆர் இருக்கணும். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது சிஏஆர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு பேங்க்குக்கு நல்லது. ஒரு ஐடி கம்பெனியோ இல்லை எஃப்எம்சிஜி கம்பெனியோ ப்ராஃபிட் வச்சு தான் க்ரோ ஆகுவாங்க, அதாவது அவங்களோட ஏர்னிங்ஸ். ஸோ அதனால தான் நம்ம பிபைஇ, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோவை பார்ப்போம். பட் பேங்க்ஸுக்கு அவங்களோட ரா மெட்டீரியல், ஃபினிஷ்டு ப்ராடக்ட் எல்லாமே பணம் தான். அவங்களோட பணம், அதாவது அவங்களோட நெட்ஒர்த் எவ்வளோ இருக்குன்னு இந்த ப்ரைஸ் டு புக் தான் சொல்லும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற புக் வேல்யூக்கு மார்க்கெட் எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குதுன்னு நம்ம இந்த ப்ரைஸ் டு புக் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரைஸ் டு புக் ரேஷியோவை எப்படி புரிஞ்சுக்கலான்னு பாருங்க. ப்ரைஸ் டு புக் 1 இருந்ததுன்னா அந்த பேங்க்கோட நெட்ஒர்த் இஸ் ஈக்குவல் டு ஷேர் ப்ரைஸ். அது டிஸ்கவுண்ட்லையும் ட்ரேட் ஆகல, அதிகமாகவும் ட்ரேட் ஆகல, ஃபேர் வேல்யூவில் கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் டு புக் லெஸ் தென் 1 இருக்குன்னா ப்ரைஸு அதோட நெட்ஒர்த் புக் வேல்யூவோட கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
பிரைஸ் டு புக்கு 2, 3, 4ன்னுலாம் இருந்ததுன்னா, அந்த நெட்வொர்த் விட மல்டிபிள் டைம்ஸ் நம்ம பிரைஸ் குடுக்குறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த பி/பி ரேஷியோ எந்த பேங்க்ஸ்க்குலாம் அதிகமா இருக்கும்னா, பிரீமியம் பிரைவேட் பேங்க்ஸ் தான். HDFC, கோட்டக், ICICI. ஏன்னா அவங்களோட நெட்வொர்த், அவங்க குடுத்த லோன்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃப்ன்னு மார்க்கெட் கொஞ்சம் அதிகமா பிரீமியம்ல பிரைஸ் பண்ணும். பிரைஸ் டு புக் 1க்கும் கீழ இருந்ததுன்னா, நம்ம அந்த பேங்கோட நெட்வொர்த் விட கம்மியான பிரைஸ்ல தான் வாங்குறோம்னு அர்த்தம். பட் இதுல ஒரு கேட்ச் என்னன்னா, அந்த பேங்கோட நெட்வொர்த் பேட் லோன்ஸா மாறுச்சுன்னா, நெட்வொர்த் கீழ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால நம்ம காஷியஸா இருக்கணும் அந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி. 2026ல நம்ம பேங்க்ஸ்க்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் இந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ தான். யாருமே பணத்த கொண்டு போய் பேங்க்ல வைக்க மாட்றாங்க. பேங்க்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது? நம்ம டெபாசிட் பண்றோம். அந்த டெபாசிட் எடுத்து அவங்க லோன் தராங்க. நம்ம ரூ. 100 டெபாசிட் பண்ணா, அவங்க ₹80 கடனா குடுத்துட்டு 80% கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ வச்சிருப்பாங்க. நம்ம நாளைக்கு ₹120 டெபாசிட் பண்ணா, அவங்க ₹100 நாளைக்கு கடன் குடுப்பாங்க. பட் நம்ம டெபாசிட்டே பண்ணலன்னா, அவங்களால எப்படி லோன் குடுக்க முடியும்? அதான் 2026ல நம்ம பேங்க்ஸ்க்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HDFC பேங்க்குக்கு கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ 99%. அப்படின்னா அவங்க கிட்ட லோன் வாங்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. ஆனா அவங்க கிட்ட டெபாசிட் இல்ல. இந்த டெபாசிட் இல்லாததுனால அவங்க இன்னொருத்தங்களுக்கு லோன் கொடுக்க முடியல. ஸோ ஒரு பேங்க்குக்கு இந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்வீட் ஸ்பாட் என்ன சொல்லலாம்னா 75% டு 80%. இந்த சிடி ரேஷியோ 90% மேலே போகுதுன்னா டேஞ்சரை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபியூச்சரில் ஒருத்தவங்க பெரிய லோனாக கேட்டால் இந்த பேங்க்ஸ்னால கொடுக்க முடியாது. சிடி ரேஷியோ 70க்கும் கீழே இருந்தாலும் ஆபத்து. ஏன்னா அவங்க கிட்ட டெபாசிட் நிறைய இருக்கு. ஆனால் அந்த டெபாசிட்டை எப்படி லோனாக கொடுக்கறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, நம்ம இப்போ நிறைய ரேஷியோஸ்லாம் பார்த்தாச்சு. ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக இருந்தது. இப்போ குவாலிட்டேட்டிவாக ஒரு பேங்க்குக்கு என்னென்னலாம் நீங்கள் பார்க்கணும்னு பார்ப்போம். ஒரு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி அதோட லோன் மிக்ஸை நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அப்போதான் அந்த பேங்க் எந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு லோன் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த லோன் மிக்ஸ்ல 2 விதம் இருக்கு. கார்ப்பரேட் லோன்ஸ் அப்புறம் ரீட்டைல் லோன்ஸ். கார்ப்பரேட் லோன்ஸ்ல அந்த பேங்க்ஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு லோன் கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த கார்ப்பரேட் டிஃபால்ட் பண்ணுச்சுன்னா அவங்களோட லோன் புக்ல ஒரு பெரிய அடி விழும். அதே மாதிரி இவங்க பல்கா லோன் எடுக்கிறதுனால அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். இந்த ரீட்டைல் லோன் என்னன்னா, நம்மள மாரி ஆட்களுக்கு ஹவுசிங் லோன், கார் லோன், பர்சனல் லோனுன்னு குடுக்கறது தான் இந்த ரீட்டைல் லோன். இதுல ரிஸ்க் ரொம்ப ரொம்ப டைவர்சிஃபைடு. ஒருத்தங்க டிஃபால்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு தான் இந்த பேங்க்ஸ் பார்க்கும். நம்மள மாரி ஆட்கள் கிட்ட அவங்களால இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமா வாங்க முடியும். ஸோ அவங்களோட நிம்ஸ் அதிகமாகும். அவங்களோட ப்ராஃபிட்டும் ஏறும். ஸோ ஒரு லோன் மிக்ஸ்ல ரீட்டைல் லோன்ஸ் 50% மேல இருந்ததுன்னா, அது ஒரு நல்ல பேங்க் அப்படின்னு சொல்லலாம். பேங்கிங் பிஸ்னஸில் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ சொல்லும் போதே சொன்னேன். கேபிட்டல் இருந்தால் தான் இவங்களால லோன்ஸே டிஸ்பர்ஸ் பண்ண முடியும்னு. சப்போஸ் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ குறையுதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த பேங்க்ஸ்க்கு கேபிட்டல் தேவைப்படும். அப்போ ஒரு ப்ரொமோட்டர் ஒரு பெத்த கையாக இருந்தால் காசை இறக்க தயங்கவே மாட்டார். சப்போஸ் ப்ரொமோட்டர் இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த பேங்க் ஒரு ரெப்யூட்டட் பேங்காக இருக்கணும். அப்போ தான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பயப்படாமல் பணத்தை போடுவாங்க. ஓகே, நம்ம இப்போ குவான்டிடேட்டிவாவும் ரேஷியோஸ் எல்லாம் பார்த்தாச்சு. குவாலிட்டேட்டிவாவும் சில விஷயங்கள் பார்த்தாச்சு. இப்போ இந்த ரேஷியோஸ் எல்லாம் வச்சு இந்தியால எது சிறந்த பேங்க் அப்படின்னு நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணலாம். இந்த கம்பேரிசனுக்கு நான் இந்தியாவோட டாப் 7 பிரைவேட் பேங்க்ஸ் எடுத்திருக்கேன். நான் கவர்மெண்ட் பேங்க்ஸை தொடல. பிகாஸ் என்னோட பிரின்சிபல் நான் கவர்மெண்ட் பேங்க்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ இந்த 7 டாப் பேங்க்ஸ் என்னன்னா HDFC, ICICI, கோட்டக், ஆக்சிஸ், இண்டஸ்இண்ட், ஃபெடரல் அண்ட் IDFC. இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் இந்த கம்பேரிசன் டேபிள் பாருங்க. நான் இந்த கம்பேரிசனுக்கு காசா ரேஷியோ, நிம்ஸு, நெட் என்பிஏ, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அண்ட் சிடி ரேஷியோ எடுத்திருக்கேன். நம்ம 7 பேங்க் எடுத்திருக்கோம். ஒரு பேராமீட்டரில் எந்த பேங்க் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு 7 பாயிண்ட்ஸ் தரலாம். எது ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு 1 பாயிண்ட். இப்போ காசா ரேஷியோ பாருங்க. IDFC பேங்க் கிட்ட தான் ஹையஸ்ட் காசா ரேஷியோ இருக்கு. கிட்டத்தட்ட 51%, விச் மீன்ஸ் IDFC பேங்க் கிட்ட போய் நிறைய பேர் நம்பி டெபாசிட் பண்றாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி லோவஸ்ட் என்னன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் 30% தான் அவங்களோட காசா ரேஷியோ. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் IDFC தான் நல்லா பண்றாங்க. 5.76% நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். லோவஸ்ட் வந்து ஃபெடரல் பேங்க்.
நெட் என்பிஏ பெர்சன்டேஜ் பாருங்க. கொட்டக் தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் நெட் என்பிஏ 0.31 தான் இருக்கு. அண்ட் ஹையஸ்ட் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் 1% கிட்ட இருக்கு. இதுக்கு காரணம் அவங்களோட ரீசன்ட் இஷ்யூஸ்னால அவங்களோட நெட் என்பிஏ ஏறி இருக்கு. அதே மாதிரி கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ பாருங்க. கொட்டக் மஹிந்திரா பேங்க் தான் ஹையஸ்ட் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 22.6%. லோவஸ்ட் வந்து ஃபெடரல் பேங்க் 15.2% தான் அவங்க கிட்ட இருக்கு. ஹை கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோனா பேசிக்லி அவங்களுக்கு இப்போ கேபிட்டல் தேவைப்படாது. இருக்கிற கேபிட்டல் வச்சே அவங்க லோன் டிஸ்பர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஃபெடரல் பேங்க் கிட்ட சிஆர் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கு. மேபி இன்னும் கம்மிங் ஃபியூச்சரில் கேபிட்டல் இன்ஃபியூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இருக்கிறதுலே ரொம்ப திணறுது டெபாசிட் வாங்க. ஏன்னா அவங்க கிட்ட லோனுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு. பட் டெபாசிட் பண்ண ஆள் இல்லாததுனால அவங்களோட சிடி ரேஷியோ 99.4% கிட்ட இருக்கு. ஹையஸ்ட் சிடி ரேஷியோ இண்டஸ்இண்ட் பேங்க் கிட்ட தான். டெபாசிட் நல்லா வாங்கி வச்சிருக்காங்க. ஆனால் எங்கே டிப்ளாய் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களோட சிடி ரேஷியோ ஹையாக இருக்கு. இப்போ இந்த கம்பேரிசனில் ஒரு சில பேராமீட்டர்ஸில் கொட்டக் மஹிந்திரா பேங்க் தான் டாப்பு. சில பேராமீட்டர்ஸில் அவங்க அபவ் ஆவரேஜ் இருக்காங்க. ஸோ டோட்டல் ஸ்கோராக 31 எடுத்து இந்த கம்பேரிசனை லீட் பண்ணுறது கொட்டக் மஹிந்திரா பேங்க். இந்த எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் லீஸ்டாக பர்ஃபார்ம் பண்ணி ஆர் பிலோ ஆவரேஜ் இருக்கிறது ஃபெடரல் பேங்க் தான். அவங்களோட ஸ்கோர் வெறும் 11 தான். இந்த கம்பேரிசன் இப்போ இருக்கிற டேட்டாக்கு மட்டும்தான். இந்த டேட்டா இம்ப்ரூவ் ஆகலாம், பேங்க்ஸ் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் ஆகலாம். இதை மட்டும் வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த கம்பேரிசன் பார்த்தோன்னே குடுகுடுன்னு ஒரு போய் கொட்டக் பேங்க்லாம் வாங்கக்கூடாது. ஏன்னா இந்த கம்பேரிசனில் நான் ப்ரொமோட்டர் குவாலிட்டி, ப்ரைஸ் டு புக் ரேஷியோ இதெல்லாம் நான் இன்க்ளூடே பண்ணல. வெறும் ரேஷியோஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணி எது ஒரு அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் தான் இந்த கம்பேரிசன் பண்ணேன். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பேஸ்ட் ஆன் மை ரிசர்ச் அண்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஓன்லி. இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் எடுத்து நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.